நமஸ்தே. ஜெய் ஸ்ரீ அம்மா பகவான். 81,000 தீட்சை யக்ஞ செயல்முறைகளில் தவறாமல் பங்கேற்ற பிறகு எனக்குள் ஆழமான மற்றும் அழகான மாற்றங்களை நான் கவனிக்கத் தொடங்கினேன். முன்பு நான் மிக எளிதாக காயப்படுவேன், ஒரு சிறிய கருத்து கூட நீண்ட நேரம் என்னுடன் இருக்கும். ஆனால் இப்போது அந்த காயத்தின் தீவிரம் வெகுவாக குறைந்துவிட்டது. யாராவது என்னை காயப்படுத்த முயற்சித்தாலும் அவர்கள் எந்த உணர்வுடன் செயல்பட்டார்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் அவர்களின் உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்க முடிகிறது, அவர்களின் வலியை புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் விளைவாக எனக்குள் இருக்கும் காயம் வெறுமனே கரைந்து விடுகிறது. இப்போது நான் தற்போதைய தருணத்தில் அதிகமாக வாழ்கிறேன், தொடர்ந்து ஒரு திருப்புமுனை நிலையில். எனது பாத்திரங்களும் பொறுப்புகளும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகின்றன, ஆனால் சுமை அல்லது புகார் உணர்வு இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே எனக்குள் ஏராளமான ஆற்றல் பாய்கிறது. அது அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, நாள் முழுவதும் அதே துடிப்பான ஆற்றலுடன் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியுடன் செய்கிறேன். எண்ணங்கள் வந்து செல்கின்றன, ஆனால் அவை இப்போது என்னை தொந்தரவு செய்வதில்லை. எழும் உணர்ச்சிகளுடன் சேர்ந்து அவற்றை நான் துடைத்தெறியாமல் வெறுமனே கவனிக்கிறேன். இந்த விழிப்புணர்வு, தெளிவு மற்றும் இயற்கையான தீர்வுகளை எளிதாக கண்டறிய எனக்கு உதவுகிறது. இப்போது எந்த ஒரு அவசரமும், மோதலும், குழப்பமும் இல்லை. நான் அதிகமாக சிந்திக்காமல் அல்லது அதிகமாக திட்டமிடாமல் எளிதாகவும் சீராகவும் செயல்படுகிறேன். இந்த உள் மாற்றங்களின் விளைவாக என் கணவர் மற்றும் குழந்தைகளுடனான எனது உறவுகளும் அழகாக ஆழமடைந்துள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மா பகவானுடனான எனது பிணைப்பு மிகவும் நெருக்கமாகிவிட்டது. நான் கண்களை மூடும் போதெல்லாம் ஸ்ரீ அம்மாவின் பிரகாசமான முகத்தை காண்கிறேன். நான் அனுபவிக்கும் நிலைகள் உண்மையிலேயே தெய்வீகமானவை மற்றும் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆனந்தமானவை. இது உண்மையில் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானிடமிருந்து ஒரு மகத்தான ஆசீர்வாதம், முக்தியின் புனித பரிசு. அவர்களின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான். விமலா நவீன் ஜி, பெங்களூரு, கர்நாடகா.